அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 வழங்கப் போவதாக தமிழக அரசிடமிருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஸ்கீம் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சுதந்திர தினத்தன்று, சரிங்களா, ஸோ நாட்டு மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களிடம் உரையாற்றிய போது, செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. தீபாவளி தினத்தன்று அதாவது குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை தீபாவளி பரிசாக வழங்க திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், யார் யாருக்கு கொடுப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய 2 வகை அட்டைகளுக்கு என்ன காரணத்திற்காக இதை இந்த பரிசு தொகை வழங்கப்பட மாட்டாது, அதற்கான காரணமையும் பார்க்க போகிறோம், சரிங்களா? முக்கியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி போனஸாக வெளியாக போகும் 5000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, தகவல்லாம் தெளிவாக பார்க்கலாங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான விளக்கத்தையும் என்ன ஸ்கீம் அப்டேட்ன்றதையும் பார்க்கலாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கம் தீபாவளி போனஸாக வெளியாக போகும் முக்கியமான அறிவிப்பு. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்க, தீபாவளி பண்டிகை சிறப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் கொண்டாட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி ஜிஎஸ்டியை 2 மட்டங்களில் மத்திய அரசு தற்போது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? என்னன்னா, தீபாவளி தினத்தன்று 2 வகையான சர்ப்ரைஸாக நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிருந்தாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்னன்னா, 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது செப்டம்பர் 22க்கு அப்புறம், சரிங்களா, 18% குறைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் கூட நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான நிதி திரட்டும் வேலைகள் தான் மத்திய அரசு நிதித்துறையை அறிவித்திருக்காங்க, சரிங்களா? இதையடுத்து இந்த அறிவிப்புக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசு தற்போது ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க திட்டமிட்டு வருவதாக அரசு வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் வேஷ்டி சேலை வழங்கியது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கி வந்த ரொக்க வழங்கப்படவில்லை. இது பரவலாக பேசப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 ரொக்கம் வழங்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் இதற்காக சுமார் 10,000 கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பீடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பான பச்சரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி உள்ளிட்ட பொருட்களுடன் வேஷ்டி சேலையும் ரூபாய் 5,000 ரொக்கமும் வழங்க திட்டமிட்டிருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வரவில்லை என்றாலும் விரைவில் இது குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தீபாவளி பண்டிகையின் போது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அரிசி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த ரொக்கம் வழங்கப்படும் என்றும் வெறும் அடையாளத்திற்காக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இது வழங்கப்படுவது சந்தேகம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னரே யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு ரூபாய் 5,000 வழங்கப்படும் என்பது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று, அதாவது வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இந்த தீபாவளி பரிசுக்காக வழங்க டோக்கன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாரும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.